நல்ல நடிப்பணி காட்டணுமாப்பா. நம்ம நாட்டோட ஊன்கோல் கேட்டீங்கன்னா விவசாயம் தான். அந்த விவசாயத்துறையே முதல்ல வரும். இன்னைக்கு விவசாயத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா இந்த பூச்சிக்கொல்லி மருந்து தாயா. ஒரு நாள் தோட்டத்துல பூச்சிக்கொல்லி மருந்து எடுத்துக்கலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பூச்சியெல்லாம் பூக்கு மாசை அதை கேட்கத்தான் ஆசை டிங்கிடிங்கன்னு ஆடிக்கிட்டு. ஆனா பின்னால பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்து எடுத்துவேன் மயக்கமா கலக்கமா அப்படின்னு மைண்ட் விழுந்து கிடக்கா. இன்னைக்கு எத்தனை பேர் சத்தான உணவு சாப்பிட சொல்லுங்க. அந்த காலகட்டத்துலலாம் சத்தான உணவு சாப்பிட்டு 100 வயசு 120 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. ஆனா இன்னைக்கு 20 வயசு ஆவதுக்குள்ளே இன்னொன்று 100 சாயிறாங்க. அவங்க எல்லாம் சொன்னாங்க ஒரு 10 பேர் செய்யக்கூடிய வேலையை ஒரு செஞ்சு பண்ணு. அப்ப அந்த 10 பேரோட குடும்பத்தை நம்ம ஒரு நிமிஷம் எண்ணி பார்க்கணும். ஐயா நினைச்சு பாருங்க. நாங்கெல்லாம் கணக்கு படிக்கிறப்ப இப்படி ஒரு கணக்கு இருக்கும். ஒரு வேலையை 20 பேர் 10 நாட்களில் முடிப்பார்கள். அதே வேலையை 40 பேர் எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் அப்படின்னு அதை போட்டு கணக்கு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போலாம் இந்த கேள்வி கேட்டோம்னா இது தேவையில்லாத வேலை. அதான் 20 பேர் 10 நாளில் முடிச்சிடுறாங்கல்ல, அப்புறம் எதுக்கு 40 பேரை அனுப்பிச்சுக்கிட்ட முடிய அந்த கணக்கை கம்ப்யூட்டரை பற்றி சொல்லிக் கூடப்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா 5-ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் போனோம்னா ஒரு ஃப்ரூட் சாலட் தருவாங்க. ஐயா அதுல இருக்க கிரேப்ஸ் லைட்டா எடுத்து வாய் வச்சா போதும். நறுக்குன்னு கடிச்சு போனா உள்ள விதையே இருக்காது. இதுல விதையே இருக்காது. திஸ் இஸ் நோன் அஸ் சீட்லெஸ். அதாவது நான் விதையே இல்லாத பழமா கேட்டேன். அதை கொஞ்சம் எனக்கு தண்டி எல்லாம் நான் பயிரிடுவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க அமெரிக்காவுக்கு போய் தான் கேட்கணும் அப்படின்றாங்க. இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? அதுல கட்டு தான் இருக்குமா? என்னமோ நான் தான் ஃப்ரூட் சாலட்ல திராட்சை பழத்தை கொடுத்து அதை விதையே இல்லாத கொடுத்து நறுக்குன்னு கடிக்க விட்ட மாதிரி இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னா நானா பழக்கடை வச்சிருக்கேன் அவங்கள்ட்ட போய் கேள்வி பார்த்தா. அடுத்து நம்ம தொலைத்தொடர்பு துறைக்கு வருவோம். இன்னைக்கு எல்லாரும் சிறந்த அறிவியல் கண்டுபிடிப்புன்னு பேசிட்டு இருக்காங்களே அந்த செல்போன், அதுக்கே வருவோம். எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த செல்போன் இருக்கவங்க கையும் இந்த சிறந்து இருக்கவங்க கையும் சும்மாவே இருக்காருங்க. வாழ்ந்துகிட்டே தான் இருப்பான். இன்னைக்கு செல்போனால அருமையான பழமொழி அப்பா. இது பழமொழி இல்லை, பாப்பாவோட புதுமொழி. செல்போன் கையும் சரங்கு கையும் நிப்பாட்டவே முடியாது, தொடுத்துக்கிட்டே தான் இருக்கான். அருமை. இன்னைக்கு செல்போனால அறியக்கூடிய இனங்கள்னா நமக்கு என்ன தோணும்? சிட்டுக்குருவி இனமோ தேனியம். ஆனா இன்னைக்கு ஒரு புது இனம் அதனால அறிஞ்சுக்கிறது. அதுதான் இந்த தவளை இனம். செல்போனை முன்னால எல்லாரும் பேசுறதுக்கும் எல்லாருக்கும் மிஸ்கால் விடுறதும் SMS விடுறதுக்கும். ஆனா இன்னைக்கு ரிமோட் கண்ட்ரோலராக பயன்படுத்தாங்க. எதுக்குன்னா குண்டு எடுத்து ஓடுறதுக்காக. செல்போனை கண்டுபிடிச்சவர் ஒரு விஞ்ஞானி. அவரே மாதிரி ஒரு இன்னொரு விஞ்ஞானி என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த செல்போனால மூளை புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்குன்னாரு. அடுத்து நம்ம ராணுவத்துறைக்கு போவோம். முதல் உலக போர்லையும் 2ஆம் உலக போர்லையும் கோடிக்கணக்கான மக்கள் சாவதற்கு காரணம் யாரையா? இந்த அறிவியல் வளர்ச்சி தானீங்க. இன்னைக்கு ஹிரோஷிமாலே நாகசாகிய ஒரு குழந்தையால் ஊனை இல்லாம பிறகுறாயா? அணுவுக்கும் வல்லாற்றல் உண்டுன்னு கண்டுபிடிச்ச ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன தெரியுமா சொன்னாரு? எனக்கு கண்டுபிடிப்பை எல்லாரும் அறிவுக்கு பயன்படுத்திட்டாங்களே தான் பிறந்தாரு. அடுத்து பாத்தீங்கன்னா ரேடியத்தை கண்டுபிடிச்சவங்க மேடம் ஜூரி. அவங்க என்ன பண்ணாங்க? அந்த ரேடியத்தோட கதிர்வீச்சு தாங்க முடியாம அவங்களே புற்றுநோயால இறந்தாங்கய்யா. விஞ்ஞானியோட அழிவுக்கு காரணம் அவங்க கண்டுபிடிப்புகளே. அடுத்து பாத்தீங்கன்னா இது எப்படி இயற்கை வளங்களை அடிக்கும்னு நம்ம பார்ப்போம். இப்போ புதுசா ஒரு மெத்தட், பூமி கடியில பம்ப் விட்டு பெட்ரோலியமும் டீசலும் இருக்காங்க. இது மட்டும் இல்ல, பூமி கடியில விட்டு அவங்க பரிசோதனையா. இப்படிலாம் இருந்தா
பாப்பாவுக்கு நவரச திலகம்னு பட்டம் கொடுத்தா சரியா இருக்கு. எத்தனை மெய்ப்பாட்டிகள் முகத்தில் அவ்வளவு கோபம், மகிழ்ச்சி, வெறுப்பு, ஆணவம் எல்லாம் அப்படியா. ஒரு பூச்சி மருந்து அடிக்கிறத கூட எப்படி சொல்லிச்சு பார்த்தீங்களா? பூச்சி மருந்து நமக்கு அப்படியே வயக்காட்டுல பூச்சி மருந்து அடிக்கிற அந்த காட்சி அப்படியே கொண்டு வந்துருச்சு. அருமையான பேச்சு, மிகச்சிறந்த பேச்சு. அறிவியல் இன்னைக்கு எந்த அளவுக்கு அப்படின்னு இன்டர்நேஷனல் இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் அப்படிங்கிறான், ICBM அப்படின்னு. அதுவா அந்த நாட்டுக்கு தேவை. குடிக்க கஞ்சி இல்லாம நிறைய பேர் இருக்கானே, அவனுக்கு பசி ஆத்துறதுக்கு இந்த அறிவியல் என்ன செஞ்சு? அருமையான கேள்வி.